மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இன்றைய மன்னாவின் தலைப்பு நேற்றைய தினம் தியானித்த அதே வசனத்தின் பிற்பகுதி. அதாவது முற்பகுதியிலும் நாம் சார்ந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்துகிற தேவன் என்கிறதை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம், சார்ந்த குணம் உள்ளவர்களுக்கு அவர் தம் வழியை ஒதுக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை அவர் போதிக்கிறார். இன்றைய தினம் பார்த்த அதே வசனம்தான் 25ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை ஒதுக்கிறார். தமது வழியை ஒதுக்கிறார். மோசே பூமியில் உள்ள ஜனங்களிலே அவன் மிகுந்த சாந்த குணம் உடையவனாக இருந்தான் என்று சொல்லி நேற்றைய தினத்திலும் கூட நாம் பார்த்தோம் அல்லவா? அவன் நினைத்திருந்தால் அரண்மனையிலே ஆடம்பரமாக அவன் எப்படி இல்லாமோ வசதி வாய்ப்புடன் அவன் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அது தேவனுக்கு சித்தமல்ல. அவன் பிறக்க முன்னே, தாயின் கருவிலே உருவாக முன்னே அவனை தமக்கென்று ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எரேமியாவை தாயின் கருவிலே தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டவர், எரேமியாவை ஊழியத்திற்கென்று அழைத்தவர், மோசேயும் அழைத்தார். எனவேதான் அவனால் அந்த அரண்மனை வாழ்க்கை வாழ முடியவில்லை. அவன் அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட போதிலும் கூட அங்குள்ள ராணியினாலே அவன் பல ஆண்டுகள் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவனாய் காணப்பட்ட போதிலும் அநேக காரியங்களை பயின்று அநேகத்திலே தேர்ச்சி பெற்றவனாய் அவன் எப்படி இல்லாமோ அவன் வாழ்ந்திருந்த போதிலும் கூட தேவன் அவனுக்கு உச்சடையிலே தரிசனமாய் காண்பித்த அந்த நேரம் முதற்கொண்டு அவனை பயிற்றுவிக்க ஆண்டவர் விரும்பினார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன்னுடைய பாதரட்சிகளை கழற்றி போடு என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே அடிபணிந்து பயத்தோடு நடுக்கத்தோடு அவன் ஆண்டவரிடத்திலே வந்தவன். அன்று முதற்கொண்டு ஆண்டுடைய வார்த்தையால் நடத்தப்பட்டான். எதேச்சையாய் நடந்ததல்ல. அவன் ஒருவனோடு வாக்குவாதம் பண்ணி அவனோடு சண்டை போட்டு ஒருவனை கொன்று பார்வோனுக்கு தெரிந்தால் அவனை கொன்று விடுவான் என்று சொல்லி அவன் பயந்து எங்கோ தொலைவிலே ஓடி போனது எல்லாம் ஆண்டவர் நியமித்தது. அவருடைய வழிகளை அவர் ஒதுக்கிறார். யாருக்கு போதிக்கிறாரா? அவரால் தெரிந்து கொள்ளவன் மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவன் மாத்திரமல்ல, அவன் சாந்த குணம் உள்ளவனாக இருந்ததினாலே சாந்த குணம் உள்ளவனை அவனை பக்குவப்படுத்தி அவனை சீர்படுத்தி அவனை ஸ்திரப்படுத்தி அவருக்கு உரிய பாத்திரமாய் அவன் மாறும் வரைக்கும் வழி அவனுக்கு போதித்துக் கொண்டே இருந்தான். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் வழிகளை காட்டுவேன், உண்மையிலன் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிற வார்த்தையின்படியாக நாம் ஒருவேளை அவன் பல ஆண்டுகள் அவன் போய்
அவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து, சிப்பராள் என்கிறதான ஒரு பெண்ணை திருமணம் செய்து, அப்படி மாமனாருக்காக அவன் பல ஆண்டுகள் ஆடுகளை எல்லாம் மேய்த்துக் கொண்டிருந்தவன் போல நமக்கு தோன்றினாலும் அவன் அவன் அந்தபடியாக அவன் சென்று தேவன் விரும்புகிற அளவுக்கு அவன் வர வேண்டும் என்கிறது தேவனுடைய நியதி, தேவனுடைய சித்தமாகிறது. அவன் பக்குவப்பட்டு ஆண்டவர் விரும்புகிற வழியை அவன் அடையும் வரைக்கும் அவனை ஆண்டவர் உருவாக்கினார். பாருங்கள், அவனுக்கு என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, யோசேப்பை உருவாக்கினார், அபிரகாமை உருவாக்கினார், மோசேயை உருவாக்கினார். அவர் இன்று முன்னை உருமாற்றி அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உன்னுடைய மனதை புதிதாக்கி உன்னை மறுரூபப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். விருப்பத்துக்கு ஒப்புக்கொடும் மகனே, உன்னுடைய விருப்பத்துக்கு ஒப்புக்கொடும் மகளே, உன்னையும் அவர் உருவாக்குவார். உனக்கும் அவர் தம்முடைய வழிகளை போதிப்பார். சாந்த குணத்தை உனக்கு கற்றுத் தருவார். கோபம் எரிச்சலை உன்னை விட்டு நீக்குவார். பொறுமையை கற்றுத் தருவார். மனத்தாழ்மையை உனக்கு கற்றுத் தருவார். அவரை பற்றிக் கொண்டு சகலவித ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதித்து, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதித்து, சமாதானத்தினாலும் மனமகிழ்ச்சியினாலும் உன்னை பெருக பண்ணுவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றைய தினத்திலே சார்ந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்துகிறதாக நாங்கள் பார்த்தோம். அப்பா, இன்றைக்கு சார்ந்த குணமுள்ளவர்களுக்கு உம்முடைய வழியை நீர் போதிக்கிற தேவனாய் இருக்கிறேன் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். வழியை எங்களுக்கும் காட்டுவீராக, எங்களையும் உருவாக்குவீராக, எங்களையும் உருமாற்றுவீராக, உமக்கு உகந்த பாத்திரமாய் எங்களை மாற்றுவீராக. புயமனாம் தேவன் கையிலே களிமண்ணாய் இருக்கிற எங்களை வணைந்து வடிவமைத்து வாழ்வழித்து நடத்தும் ஆண்டவரே. பொல்லாத கிரியைகளுக்கு எங்களை தப்புவித்து சடுதியில் நேரடிய எல்லா நாச மோசங்களுக்கு எங்களை விலக்கி காத்திருச்சு சொல்ல முடியாது. கருத்தில் அர்ப்பணி செபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.